ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல ஃப்ரண்ட் சைடு எப்படி வந்துட்டு அளவு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வந்துட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க புதுசா ஸ்டிச்சிங் கத்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேப்பரோ இல்ல வந்து சின்னதா ஒரு நோட் எடுத்துக்கங்க. நம்ம ஒரு ஒரு அளவா வந்துட்டு நம்ம கத்துக்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு செல்ஃபா உங்களோட அளவு வந்துட்டு நீங்களே வந்துட்டு நோட் பண்ணி வைங்க. சரிங்களா? நம்ம அளவெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அளவு வச்சு நம்ம வந்து ஒரு பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்துட்டு ஷோல்டரோட அளவும் பேக் சைடு லென்த் எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு டைம் நம்ம அதை பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைட் போய்க்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இங்க எட்ஜ் இந்த எலும்பு பகுதியில இருந்து அந்த எலும்பு பகுதி வரையும் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச் வந்துச்சு. அந்த 15ல நான் வந்துட்டு 1/2 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். இல்ல 1 இன்ச் நீங்க கம்மி பண்றதுனால பண்ணிக்கலாம். இல்ல நான் கம்மி பண்ணல, எனக்கு இங்கேயே ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு இங்கேயே இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க, நீங்க எடுத்த அளவு நீங்க அப்படியே நீங்க வச்சுக்கலாம். இப்ப நான் எடுத்த அளவுல இருந்து 1/2 இன்ச் நான் கம்மி பண்ணிட்டேன். எடுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச் வந்துச்சு. அந்த 15 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு லென்த்துக்கு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? பேக் சைடு லென்த் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இங்க இந்த எலும்பு பகுதி தாண்டி இங்க ஒரு சத பகுதி இருக்கும். அதையும் கவர் பண்ணி நம்ம பிளவுஸ் போடுறப்ப தான் பேக் சைடு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு பேக் சைடு அளவு வச்சே வந்து ஃப்ரண்ட் சைடு எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஈஸியா வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பேக் சைடு அளவு நம்ம என்ன எடுத்தோம், 14 எடுத்தோம் இல்லைங்களா. அந்த 14 இருந்து 1.5 இன்ச் மட்டும் நீங்க லெஸ் பண்ணிக்கங்க. லெஸ் பண்ணிட்டு மீதி என்ன இருக்க போகுது, 13 இன்ச் இருக்கும். நான் சொல்ற அளவெல்லாம் வந்து கரெக்டான அளவு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷோல்டர் ஜாயினுக்குலாம் நம்ம விடணும். அது இல்லாம பட்டி கீழே நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம விடணும். நான் சொல்றது வந்து நெடி அளவு. சரிங்களா? இப்ப அந்த 14 இன்ச் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து 1.5 இன்ச் நம்ம லெஸ் பண்றப்போ வந்து என்ன கிடைக்கும், 13 இன்ச் கிடைக்கும். இந்த 13 இன்ச் வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க ஷோல்டர் சென்டர் பண்ணி வச்சுட்டு இந்த 13 இன்ச் வந்து இங்க மார்க் பண்றோம். இப்போ வந்து ஷோல்டர் அளவு நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்து வந்து பேக் சைடு லென்த் எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு எவ்வளவு லென்த் வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து உடம்போட சுற்றளவு நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம்.